ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தானியேல் 1:8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தானியேலோடு அநேக வாலிபர்கள் அங்கே காணப்பட்டிருப்பார்கள். ஆனால் தானியேலும் அவன் நண்பர்கள் மட்டுமே தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது என தீர்மானித்திருந்தனர். நல்ல ஒரு பிரதிஷ்டை, தேவையான பக்தி வைராக்கியம் காணப்பட்டது. அப்போஸ்தலர் 2:40. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னார். பிலிப்பியர் 2:15. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு தானியேல் 6:4. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. உண்மையுள்ளவர்களை எப்பொழுதுமே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். லூக்கா 19:17. எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியினால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாய் இரு என்றான். தானியேல் 6:10. தானியேலோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காட்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். 30 நாட்கள் ராஜாவை தவிர யாரிடம் விண்ணப்பம் பண்ணக்கூடாது என்ற கட்டளை பிறப்பிக்கப்பட்ட பின்பு கூட தைரியமாய் தனக்கு நன்மை செய்கிற தெய்வத்துக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஸ்தோத்திரத்தால் மகிமைப்படுத்தினான். நம்முடைய வாழ்வில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இல்லாமல் இருந்த பின்பும் கூட நம்மால் அப்படி செய்ய முடியவில்லை. ஆகவே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஜெயமுள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவன் தானியேல். 6:28. தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சிய ஆகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. மனிதர்களுக்காக தேவன் காத்திருக்கிறார். இஸ்ரவேல் மக்களுடைய இயேசு கிறிஸ்து நிகழ்த்திய பிரசங்கங்கள் உலகம் முழுவதும் உள்ள மக்களால் பெரிதும் விரும்பப்படுபவை. ஓமைகளாகவும் போதனைகளாகவும் அவர் கூறிய குட்டி கதைகள் மிகவும் வலிமையான கருத்துக்களை தன்னகத்தே கொண்டவை. அவற்றிலிருந்து ஒரு குட்டி கதை, மனம் திரும்பும் மனிதர்களுக்காக தேவன் காத்திருக்கிறார். ஒரு கிராமத்தில் பெரும் செல்வந்தர் ஒருவருக்கு 2 மகன்கள் இருந்தனர். மூத்த மைந்தன் தகப்பன் சொல்லை மீறாத பிள்ளையாக அவர் சொன்ன சொல்லையே கட்டளையாக கொண்டு செயல்பட்டு வந்தார். வயல்களில் பணியாளர்கள் மூலம் உழவு செய்து பயிரிடுவது, ஆட்டு மந்தைகளை பணியாளர்கள் மூலம் மேய்ச்சல் நிலங்களுக்கு ஓட்டி செல்வது, அறுவடையான தானியங்களை களஞ்சியத்தில் கொண்டு சேர்ப்பது, எஞ்சிய தானியங்களை சந்தைக்கு கொண்டு செல்வது என தினம் ஒரு வேலை செய்து வந்தான். இளைய மைந்தனான அவனது தம்பியோ சோம்பலும் கேளிக்கையுமாக தன் வாழ்நாளை வீணாக்கி வந்தான். சிறு வயதிலேயே அவனுக்கு ஏராளமான நண்பர்கள் உண்டு. வாலிப பருவம் அடைந்ததும் கேட்கவா வேண்டும், திடீரென தந்தையிடம் வந்து பெரும் தொகையை பெற்று செல்வது, அவற்றை தம் நண்பர்களுடன் சேர்ந்து கேளிக்கைகளில் செலவிடுவதுமாக இருந்தான். இதனால் அவனது தகப்பன் பெரும் துயருற்றார். மகனுக்கு அறிவுரைகள் பல சொன்னதுடன் பணத்தின் அருமையும் எடுத்து கூறினான். ஆனால் அவனோ அவை எல்லாவற்றையும் காது கூட கொடுத்து கேட்கவில்லை. ஒரு நாள் அவனது நண்பர்கள் கூறிய தீய ஆலோசனைகளை கேட்டு தனியாக தொழில் தொடங்க போவதாக கூறி தனக்கான பங்கை பிரித்து தரும்படி தந்தையிடம் கேட்டான். இதை கேட்டதும் அவனது தந்தைக்கு பேரிடி விழுந்தது போல இருந்தது. ஆனாலும் மகன் விடுவதாக இல்லை. கொடுஞ்சொற்களால் தனது தந்தையை திட்டி தீர்த்தான். அன்புமிக்க அந்த தகப்பனும் அவனது பங்கை பிரித்து கொடுத்தார். அந்த சொத்துக்களை பெற்றுக்கொண்ட இளைய மகன் அவனை விற்று காசாக்கி வேறு ஒரு தேசத்தில் புதிதாக தொழில் தொடங்கினான். தெரியாத தொழிலில் ஆழம் தெரியாமல் காலை விட்டதாலும் கூடா நட்புகளாலும் வெகு விரைவிலே தனது செல்வங்களை இழந்து நடுத்தெருவுக்கு வந்துவிட்டான். கால செய்த கோலம் என்பார்களே, அதுபோல் பெரும் பஞ்சம் ஒன்று வந்தது. கையில் இருந்தவை எல்லாம் இழந்து வறிய நிலையில் இருந்த அவன் சாப்பாட்டுக்கே மிகவும் கஷ்டப்பட்டான். அவனால் சொந்த ஊருக்கு திரும்பவும் முடியவில்லை.
அந்த ஊர்லயே இருந்த பெரிய விவசாயி ஒருவரிடம் பன்றிகளை பராமரிக்கும் வேலையில் சேர்ந்தான். அவற்றின் கொட்டிலுக்கு அருகிலே இருந்த குடிலில் தங்கி கொண்டான். ஆனால் அவனுக்கு வழங்கப்பட்ட உணவோ மிகவும் குறைவாக இருந்தது. பசியின் கொடுமையில் பன்றிகளுக்கு இருந்த தவிட்டை தின்றான். அப்போதுதான் தன் தந்தையை பற்றி நினைத்து பார்த்தான். என் தந்தையாரின் அரண்மனை போன்ற மாளிகையில் அவரது ஏவலாளிகள் எங்கள் வீட்டின் அறுசுவையான உணவை உண்பார்களே, அவரது பேச்சை கேட்காமல் வந்ததன் கொடுமை இப்போது நான் அனுபவிக்கிறேனே என வருந்தினான். இரவு முழுவதும் கண்ணீருடன் தனது படுக்கையில் அழுது புரண்டு கொண்டிருந்தான். உறக்கம் இல்லாமல் இருந்ததால் முகமெல்லாம் வீங்கி போயிருந்தது. காலையில் கண் விழித்ததும் அவனது புதிய எஜமானிடம் தன் கதையை கூறி பணியிலிருந்து விலகி தனது ஊருக்கு புறப்பட்டு போனான். பல நாள்கள் பல மைல்கள் நடந்து பசியும் தாகமாக அவனது சொந்த ஊருக்கே வந்து சேர்ந்தான். மாலை வேளையில் வழக்கம் போல் தனது வீட்டு மாடியில் இருந்த பால்கனியில் நின்றவாறே தனது இளைய மகன் என்றாவது வருவான் என அன்றும் காத்திருந்தார். அவனது தந்தை தூரத்தில் தன் மகன் வருவதை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சியுடன் தன் மகனை அன்போடு வரவேற்க இறங்கி ஓடோடி வந்தார். அப்போது, தகப்பனே, இறைவனுக்கு எதிராகவும் உங்களுக்கு முன்பாகவும் பாவங்கள் பல செய்தேன். இனி நான் உங்களுடைய பிள்ளை அல்ல. அதற்குரிய எவ்வித தகுதியும் எனக்கு இல்லை. உங்கள் ஏவலாளிகளில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளுங்கள் என காலில் விழுந்து அழுது ஆராட்டினான் அந்த இளைய மகன். தன் மகனை ஆற தழுவி கொண்டு, வழி தவறி போன ஆட்டை போல் காணாமல் போன என் மகன் என்னிடத்தில் திரும்பி வந்து விட்டான் என சத்தமிட்டுமாறு தனது ஆனந்தத்தை வெளிப்படுத்தினார். என் மகனின் வருகையை சிறப்பிக்கும் விதமாக கொழுத்த கன்றுக்குட்டியை வெட்டி விருந்து தயாரிங்கள், விலை உயர்ந்த ஆடைகளால் அவனை அலங்கரியுங்கள் என தன் ஏவலாளிகளுக்கு ஆணையிட்டார். இப்படித்தான் ஆண்டவர் நாம் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் அவற்றை நாம் உணர்ந்து மனம் திருந்தினால் நம்மை அன்போடு ஏற்றுக்கொள்ள காத்திருக்கிறார். ஆனால் செய்த தவறை எண்ணி மனம் வருந்தினால் மட்டும் போதாது, மீண்டும் எப்போதும் அவற்றை தவறாமல் அதை செய்யாமல் இருக்க வேண்டும் என்கிறார் இயேசு கிறிஸ்து. ஆமேன். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் காட்.